அகத்தியமே சத்தியம், சத்தியமே கத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். தினம் ஒரு ஜோதிட தகவல் பகுதியில் நாம் பார்த்துட்ருக்கிறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகார முறைகளை பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்களை பார்க்க போகிறோம். அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிலிருந்து வரக்கூடிய 6வது நட்சத்திரம் ஆகிய ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டால் மிகப்பெரிய வெற்றியானது அவர்களுக்கு கிடைக்கும். சரி நண்பர்களே, ஒவ்வொரு மாதமும் மிருகநந்தி நாடி வகுப்பானது நம்ம வாட்ஸ்அப் மூலமாக நடத்தி கொண்டு வருகிறோம். அதன் வரிசையில் அதாவது இந்த மாதமும் வகுப்பானது நேற்று தான் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு இந்த மிருகநந்தி நாடிங்கிற முறை ஜோதிடம், அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே டக்குன்னு பலன் சொல்கிறதுக்கான முறை தான் இந்த மிருகநந்தி நாடி முறை. இதை கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் கொண்டவர்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? நம்பர் இங்கே ஸ்க்ரீனில் தான் உங்களுக்கு இருக்குது. ரைட், இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான பரிகாரங்களை பார்ப்போம். ஒரு 6 மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அடிக்கடி திருப்பதி போயிட்டு வாங்க. அது வந்து மிகப்பெரிய வைப்ரேஷனை உங்களுக்கு கொடுக்கும். காமதேனு வழிபாடு சிறப்புங்க. ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு போகிறப்போ பால் சாப்பிட்டு போங்க. அதாவது விவசாயிகள் உங்கள் ஊரில் இருக்காங்க அப்படின்னா, இதில் யாராவது மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புண்ணாக்கு வாங்கி கொடுங்க. மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கி கொடுக்கறது, குபேரன் வழிபாடு செய்கிறது நல்லது. எப்பொழுதும் கொஞ்சம் புளியோதரை ஒரு வாரம் ஒரு தடவை சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மாதம் ஒரு முறை பக்கத்தில் இருக்க ஒரு பெருமாள் கோயிலில் புளியோதரை வந்து போட்டு நைவேத்தியம் செய்து இறைவனுக்கு பெருமாளுக்கு படைச்சிட்டு உங்களுக்கு வந்து நீங்களும் சாப்பிட்டு அன்னதானம் பண்ணுங்கள். அதே மாதிரி பெண்கள், இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கண்டிப்பாக கொலுசு அணிய வேண்டும். அதே மாதிரி திருமணமானவர்கள் கண்டிப்பாக மெட்டி தவறாமல் அணியணும். கருவேப்பிலையை உணவில் அதிகமாக சேர்த்துக்குங்க. சைக்கிள் ஓட்டுங்க ஃப்ரீயாக இருக்கிறப்ப. மாதுளம்பழம், கொய்யா இதை வந்து எப்பொழுதும் நீங்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பாக உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? ரைட்டு. இப்போது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து வரக்கூடிய 6வது நட்சத்திரம் அப்படிங்கிறது ரோகிணி நட்சத்திரம். இதனுடைய பரிகாரத்தையும் நீங்கள் சேர்த்து பண்ணிக்கிறது நல்லது. இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, நாவல் மரம் இருக்கு இல்லையா, அதனுடைய இலையை காய வச்சு லேமினேஷன் செஞ்சுக்கலாம். வாய் பேச முடியாதவர்களுக்கு அன்னதானம் செய்கிறது. திருவானை கோயில் போய் சிவனை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கு. அடுத்து வந்து கண்ணாடி, யாராவது வயதானவங்களுக்கு கண்ணாடி தானம் பண்ணுறது சிறப்பு. உருளைக்கிழங்கு சாப்பிட்றது நல்லதுங்க. தேர், உங்கள் ஊரில் தேர் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அது இழுப்பது நல்லது. அப்புறம் வந்து கிருஷ்ணர் வழிபாடு செய்யலாம். வீட்டில் வந்து எப்பொழுதுமே பர்மனெண்ட்டாக தோரணங்கள் இருக்கிற மாதிரி செய்து கொள்வது நல்லதுங்க. குருவாயூர் போயிட்டு வர்றது நல்லது. வெண்ணெய் தானம் செய்கிறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. அதாவது ஒத்துக்குச்சு அப்படின்னா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றது ப்ராப்ளம் இல்லைன்னா, நான் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ்கிரீமை செய்கிறது நல்லதுங்க. தோசை சாப்பிட்றது நல்லது. வாழை இலையில் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றது உங்களுக்கு நல்லதுங்க. மாதுளை சாப்பிட்றது. அதேமாதிரி வாய் பேச முடியாதவங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதேமாதிரி திக்குவாய் கொண்டவர்களுக்கும் உதவி செய்கிறது நல்லது. தாய்மாமன் இருந்தால் அவருக்கு உதவி செய்கிறது நல்லது. அன்னப்பறவையோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க. பால்கோவா சாப்பிடுங்க. பால்கோவா தானம் பண்ணுங்க. அவுள் சாப்பிட்றது தானம் பண்ணுறது, பாயாசம் தானம் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வெற்றியினை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. சரிங்களா? இதோட உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகார முறைகளை முடிச்சுப்போம். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமானதாக இருக்கும். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.